சினி சேனல்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோபி, சுதாகர் அவங்களாம் வந்து குழந்தை பாவம் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரமா சமைக்கிற நீ? பசிக்குது, மணி 2 ஆக போகுது. எங்க குழந்தைய யார் பாக்குறது? அவன் உட்கார்ந்து நான் இப்ப விட்டு போனா அழுக ஆரம்பிச்சிருவான். பாத்துக்கிறேன். குழந்தைய வச்சு சும்மா அந்த ஆக்ஷனை போடாத. ஓ ஆக்ஷன். நீங்க 10 நிமிஷம் குழந்தைய பாத்துங்களா? 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்றேன். பாத்துக்கிறேன். ஏங்க என்ன புள்ள அழுகுது அதுக்குள்ளயே? ஆஃப் பண்றேனே. ஐயோ. இங்க ஒரு பொம்மை. ஐயோ ஏங்க என்ன குழந்தைய பாக்குறீங்களா? குடிக்கார நம்பர் அப்படி. அழுவாதரா கொஞ்சம் இருடா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க அப்பா கூட இப்படிதான் வந்து விளையாட்டுலாம் காமிச்சு சிரிக்க பாரு. அந்த மாதிரி இருக்குது. அமைதியா ஏங்க ஒரு 10 நிமிஷம் உங்களால புள்ளைய பாத்துக்க முடியாது? அம்மா வந்துகிட்டு என்னடா பாவம் மேய்க்கிறீங்களா பண்றியா? என்னடா அது குழந்தை மாதிரி குழந்தை. இதுல வேற சைலண்ட் நான் பாத்துக்க மாட்டேமா. இவ்வளவு நேரம் அழுவே அழுதுட்டு இருந்தா நிக்கவே இல்ல. குழம்பு கரண்டை கொடுத்தாலும் டக்குன்னு ஆஃப் ஆயிட்டான். ஏய் என்ன கரண்டை கொடுத்தா இது பண்ணிட்டு இருக்கியா? குடுறா. ஐயோ பேக் எடுத்து அழுறாங்க. அப்போ பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அத்தை ஜாடையா இருக்கு. ஆமா பல்ல பாருங்களேன். அப்படியே அவ தாத்தா பல்லு. காதை பாருங்க. காது நல்ல புதிய காது நல்ல பெருசா இருக்கும் உங்க அம்மாவுக்கு. அதனால கரெக்டா அம்மா மாதிரியே. நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்க சொல்லிருங்க. உதடு இருக்குல்ல அவங்க சித்தப்பா மாதிரியே இருக்குங்க. உதடா உதடா அவங்க சித்தப்பா மாதிரி இல்ல. கண்ணு வேணா சொல்லலாம். கண்ணு அப்புறம் சித்தப்பா மாதிரி இருக்கு. கை கால்லாம் சித்தப்பா மாதிரி இருக்கு. அந்த புள்ளிக்கு சித்தப்பாவே கிடையாது. நம்ம உருவாக்குவோம். சித்தப்பா மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு முறை சித்தப்பா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க நகம் இருக்குல்ல. நகம் அவங்க தாத்தா இப்படியே தான் நகம். செத்து போன ஒரு அத்தை இருக்கு பாருங்க. அந்த அத்தைக்கு கால் விரல் வந்து இப்படிதான் ஏத்தறக்கு குழந்தை பரவாயில்லைங்க. ஒரு நாள் குழந்தைய பார்த்து பரவாயில்ல, பிறந்த குழந்தைக்கு வந்து பல்லுலாம் இப்பயே முளைச்சிருக்கு மாமா. இவ்வளவு விஷயம் கேதர் பண்றீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பச்சை புள்ள மாதிரி தான் தெரியுது. இவங்களுக்கு தான் கண்ணுக்கு எல்லாரும் சாயலும் தெரியுதுங்க. தெரியும். பழைய ஆளுங்க தான். சார் நீங்க என்ன பண்றீங்க? இல்ல குழந்தை பிறந்திருக்கு எங்க ஃபேமிலில. அத பார்த்து எப்படி இருக்குன்னு வர்ணிச்சுக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நாங்கெல்லாம் வந்து சின்னாலப்பட்டியில இருந்து வர்றோம். சின்னாலப்பட்டியில இருந்து. ஆமா சார் சின்னாலப்பட்டியில இருந்து பிறந்த குழந்தை அங்க இருக்கு. இது தனியாமங்கலத்துல இருந்து பிறந்த குழந்தை. பார்த்தேன் என்னடா குழந்தை நம்ம குடும்பத்து சாயலே இல்லையே. மேடம் நீங்க ஒரு நிமிஷம் போங்க. ஏண்டா பண்ணாடா பிறந்த குழந்தைக்கு பல்லே இருக்காது. பல்லு தாத்தா மாதிரி இருக்கு. நேரம் மாமா மாதிரி இருக்கு. சரி விடு. அந்த குழந்தைய பத்தி ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க போவோம். நீங்க குழந்தை ரிவ்யூவராடா? இது வேலை என்ன எங்களுக்கு? வாயா. ஐயோ அடாடா குழந்தைய பாருங்களா. வார சினிமாவுக்கு ரிவ்யூ பண்ற மாதிரி குழந்தைக்கு குழந்தை ரிவ்யூ பண்ண வந்துறாங்க இவங்க. குளிப்பாட்ட கூட்ட நீ நின்னுட்டு இருக்கீங்க. எங்க புள்ள எங்க? புள்ள இருந்தாங்க. குளிப்ப பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிங்க தான் ஒழுங்காவே கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. புள்ளைய தூக்குன்னு சொன்னாலே ஏதோ பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கிறாங்க. தண்ணி மேல எங்க ஊத்துறீங்க? புள்ள மாதிரி மூக்க கைவிக்கிறீங்க. மூக்க சும்மா இருங்க. புள்ள குளிப்பாட்ட மாட்டாங்க பாருங்க ஒழுங்கா. குழந்தைங்க அது குழந்தை அது. மஞ்சள்லாம் போட்டு தாப்பா குளிப்பாட்டனே. ஆமா எங்க பாட்டிலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குளிப்பாட்டுவாங்க. எல்லாத்தையும் மஞ்சள்லாம் போட்டு பவுடர் அடிச்சு கால்லாம் தூக்கி சேம் அந்த மாதிரி இருக்குது. பாட்டி திட்டாங்க. ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாத்திரம் வளர்க்குற மாதிரி என்னது சபினாவா அது? என்ன என்ன ரஜினி படத்துல வர மாதிரிலாம் என்ன பிள்ளையா? என்ன அம்மா இது சாம்பிராணி புகை எடுத்து. சாம்பிராணியா? பாத்துமா புள்ள குற்ற போது பாத்து ரொம்ப போவர் புகையா போடாதீங்க. புருஷனாக்கு இந்தாமா பிடிச்சுக்கா.
என்ன ரொம்ப பயப்படுறீங்களே? என்ன சென்னைக்கார குழந்தை மாதிரி என்னங்க நீங்க என்ன ஆமா தூக்கி உங்க குழந்தைய மட்டும் தான் பாத்துருக்கமாக்கு. 10 புள்ள பெத்தவ உன் பிள்ளைய மட்டும் தான் குளிப்பாட்டுறேனா? ஊருக்குள்ள இருக்கிற புள்ள எல்லாத்தையும் நான் தான் குளிப்பாட்டிக்கிறேன். என்ன இந்த என்ன ஊர்ல நான் ஒருத்தி தான் கிளவி. சரி அந்த பிள்ளை எப்படி கேட்ச் போடு? கேட்ச் பண்றது. பாத்தியா? நருட்டோ பாத்திருக்கியா? பாத்திருக்கியா இல்லையாடா? பாத்துர்க்கேன் நருட்டோல இந்த இப்படி தூக்கி சுத்தி விட்டு கைக்கே வருமே, அது என்னது? பூமராங்க மாதிரி இருக்கிற மாதிரி பூமராங்கா? இப்ப பாரு. என்ன பிள்ளை மூஞ்சி சாயல் உன்னைய மாதிரியே இல்லையே. அவன் அம்மா மாதிரி என்ன நீ கிளம்ப வந்தாமா பிள்ளைய வாங்கிட்டு போ. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அடுத்து எந்த வீட்டுல பிள்ளை உழுப்பாட்டணும்? ஆமா வரக்கும் அப்படி சொல்ல நெக்ஸ்ட் எந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும்? சாப்பிட்டாங்க தாத்தா பேசுறா பாரு தாத்தா பேசுறா பாரு பேசுப்பா பேசுங்க மாமா ஐயோ தள்ளிட்டான் போனா நல்லா முறையில் உங்களுக்கு பேசுப்பா பேசு மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டுறா மூஞ்ச கட்டு பேசு மூஞ்ச கட்டு நான் கூட வீக்லி ஒன்ஸ் எங்க தாத்தா பாட்டிக்குலாம் வீடியோ கால் பேசுவேன். சேம் ராசிக் பாபி ஏய் இங்க பாரு இங்க வா வீடியோ கால் பேசுப்பா இங்க தாத்தா பாரு இங்க வா மோர் சோறு சாப்பிட்டு விட்டு விடுற மாதிரி ஃபோன் கொடுத்து இங்க வா டேய் இங்க வாடா இங்க வாடா டேய் தம்பி பேசி ஒரு வார்த்தை பேசிரு கட் பண்ணிட்டாண்டி ஐயோ நான் தான் கட் பண்ணேன்னு சொல்லுவாரு அவங்க அப்பா இந்த பண்ணிட்டேன் ஏய் அது என்ன கட் பண்ற இருடா அவனுக்கு என்ன கால் பண்ணாங்க நான் பேச கூடாதா ஐயோ பேச கூடாதா இருடா ஏய் இது வேலைக்கு ஆகாதே ஏய் போனா புடிக்கிறேன் நானு ஏய் வீடியோ கால் கேட்டாங்க. ஏய் இங்க வர முண்டே பாருங்க என்னாச்சு என்ன தாத்தாவா தாத்தாலாம் இல்ல போயிட்டாரு போ போன் பேசுறேன்னா பேசாம போனை தூக்கி போட்டு இப்ப என்ன போன் இருக்கணுமா ஹலோ தம்பியா என்ன பண்றாரு தம்பி வாய பார்க்க கூடாது பேசணும் அங்க பேசணும் நீ இப்படி பேசக்கூடாதுடா திருப்பி வச்சா பேசணும் போன் பேச டைம்ல பேச மாட்டேங்கிறான் சும்மா இருக்க டைம்ல எடுத்து காதை வச்சுக்கிட்டு ஆளோ அப்படி இவன் யார் கால் பண்ண போறான் போன உடைச்சிடும் உங்களுக்கு போன் போச்சு ஏங்க இப்படி புள்ள போன் கிட்ட திட்டுறீங்க? அப்படியா ஓ போன கொடு என் போன் குடுக்குறேன் எனக்கு என் பையன் குடுக்குறேன் நீ பாருப்பா போ போன் மட்டும் உடையல டிவில வந்து டிவி டிஸ்ப்ளே பாதி உடைஞ்சு போச்சா T20 வருமா நான் எப்படி பாக்குறது தாத்தாவா பேசாத நீ வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு நீ ஒரு பாக்கெட் அத்தே வாங்கத்தே வரேம்மா என்ன 3 மாசம் ஆச்சு திரும்பிட்டானா இன்னும் குப்பர் அடிக்கலையே கவுத்தி விடு ஏமா முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சானா இல்லையே நடக்கலையா ஏமா 8 மாசம் ஆச்சு 8 வச்சுட்டானா வைக்கலையே ஏமா 10 மாசம் ஆச்சு இப்ப நடந்துட்டானா இன்னும் நடக்கலையே பேசிட்டானா 1 வருஷம் ஆயிடுச்சு பேசிட்டானா 1 வருஷத்துல எப்படிட்டே பேசுவாங்க ஏமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் போய் வேலைய பாரு போடி வேலை வயசானவங்களே இப்படிதான். நீ ஒன்னும் வர வேணாம் அத்தனை வந்தா வாயில மிதிச்சு போறீங்க போட சரி போ அவங்க பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு நான் அதை போய் விசாரிச்சுட்டு வரேன் இன்னும் நான் ஆளா இல்லை எனக்கு தூங்குடா சோற குடுத்துல தூங்க அழுவா ஏன் அழுவுற அழுவாது என்னம்மா சோறு அம்மா இருக்கும் என்னம்மா என்னாச்சு காலையில் ஆரம்பிப்பா நான் குழந்தை வேணா நான் வச்சிருக்கேன் குழந்தைய நான் வச்சிருக்கேன். நீங்க ஏங்க எழுச்சிங்க? எப்போ எழுச்சிங்க? நீங்க தூங்க வேண்டியதானே? டைம் நல்லா தூங்கி எந்திரிங்க. நான் டிஃபன் பண்ணி வைக்கிறேன், அப்படியா சமைச்சு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. நீங்க குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்க, நீங்க போய் தூங்க போங்க. சரி நான் போறேன், நான் போய் தூங்குறேன். எது தூங்க போறீங்களா? நைட்டு பூரா தூங்குனது பத்தல. நான் தானே பிள்ளைய தூங்கிட்டு அங்கிட்டு தூங்கிட்டு அழுதுகிட்டு. சரி என்ன சரிம்மா சரி அழுவா உள்ள புரிய
நீ தூங்கு, நான் பிள்ளைய வச்சுக்கிறேன், நீ தூங்கு. புள்ளைய கொடுங்க நான் பாத்துக்கிறேன். புள்ளைய கொடுங்க நீங்க பாப்பா. வெறி பிடிச்சிட்டு தெரியல, வெறி பிடிச்சிருக்கு என்ன எனக்கு. வரி முடிச்சு நான் நாலு புள்ளைய பாத்துக்கிறேன். நீங்க நைட்டு பூரா தூங்குறீங்க. நல்லா குறைச்சா தூங்குறீங்க. புள்ளைய பாக்குறேன், புள்ள பாக்குறேன். சரி, அழுவா. இங்க வேற என்ன செய்யணுமா உங்களுக்கு? சேம் எங்க அம்மாவும் எங்க அப்பா சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எங்க அம்மா அப்பா சொல்ல ஒரு ஃபேமிலில எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, குழந்தைய பாத்துக்க, நீ பாத்துக்கோ, நான் பாத்துக்கோ, நான் தான் ஃபுல்லா பாத்துக்கிறேன், நீங்க எங்க பாத்துக்கிறீங்க, அந்த மாதிரி சேம் அந்த மாதிரி. ஆர்டர் போட்டுக்கிறேன், ஆர்டர் போட்டுக்கிறீங்க. ஆர்டர் போட்டுப்போம். ஏன் நான் என்ன சமைச்சு தரேன் உங்களுக்கு? வேணாமா, நீ நல்ல மூணு சமைச்சா நல்லா இருக்காது. இல்ல எதுக்கு போய் இந்த மூணுல போய் சமைச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அது நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை இழுப்ப. ஓ நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. அப்படியா? சரி ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போடுறேன். ஏன்டா இரு இருப்பா, இரு. சார் சார் எப்படி இருக்கீங்க? வேண்டா பண்ணுவாரு. அவர் எப்பயுமே சின்ன மஞ்சள் கூட பெருசா எடுத்து பண்ணுவாரு. ஆமா எல்லாம் சம்பளம் கிம்பளம் கொஞ்சம் வாங்குறாரு. அண்டர் தி டேபிள் டீலிங் பண்றதுனால கொஞ்சம் சார் பையன் எப்படி இருக்கான் ப்ரோ? சூப்பரான பையன் சார், சூப்பர் பாய். ரொம்ப சுட்டி பையனா இருக்கான் சார். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அப்படியே இப்படி திருந்திக்கிட்டே தான் இருப்பான். உட்காரத்துல உட்கார மாட்டான் சார். அதே மாதிரி தான் சார் என் பையனும் ரொம்ப அட்டென்டிவா இருக்காங்க சார். என்ன பேசுறோம், யார் வர்றாங்க, என்ன சொல்றாங்கன்ற முதல்ல கான்செப்ட். என் பையன் கேட்டு சொல்றதை கேட்டு திருப்பியே சொல்றான் சார். ஏன்னா சொன்னோம்னா அவன் சொல்றான் மாட்டுக்கு. சார் என் ஒய்ஃப் 1+1 எவ்வளவு கேக்குறான், 2 இப்படி கை காட்டுறான் சார். சார் 1+1 ஃபோன் பேசுறான் சார். ஃபோன் பண்ணி நான் வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டான் எனக்கு. பண்ணி இந்த மாதிரி யாரும் பேசுறேன்னு திருப்பி கட் பண்ணிட்டு கூப்பிட்டு அப்புறம் வைஃப் எடுத்து. ஆமாம் சார் அது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட் சாப்பிட்றான், வெஜிடபிள்ஸ்னா வெஜிடபிள் சாப்பிட்றான். மற்ற ஏதாவது நம்ம ஜங்க் ஃபுட் கொடுத்தோம் வைங்க, அப்படி இக்னோர் பண்ணி தள்ளி. எனக்கு என் பையனுக்கு சேராது. கேளுங்க, நான் சொன்னது நான் சொல்றேன். என் பையனுக்கு அது சேராது, வாமிட் பண்ணிடுவான். அதனால ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் தான் அது மட்டும் கிடையாது சார். Dress இப்ப குழந்தைங்கலாம் வந்து அவங்க ட்ரெஸ்லயே வந்து புடிச்சு போயிடுவாங்கல்ல, அவன் போக மாட்டான் சார். அவன் இவன் பிடிச்சி பாத்தாக்கு என்ன நீங்க என்ன இவன் கிடக்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் சார். நீங்க பேசுறதுலே தெரியுது ரெண்டு பேரும் நல்ல பிள்ளையா பெற்று வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இன்டெலிஜென்ட் சைல்டு ரெண்டுமே. கரெக்ட். என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை கல்வி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். கரெக்ட். ஏன்னா பேசிக் ஸ்கூலிங் தான் வந்து உங்களோட கடைசியை வந்து தீர்மானிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. நல்ல இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுக்குற இடம், நல்லா படிக்கக்கூடிய பிராக்டிகலா நல்லா எல்லாம் சொல்லி தர மாதிரி. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்கூல் இருக்கு, இங்க வேளச்சேரியில இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றேன், போய் பாருங்க. இப்ப அட்மிஷனை போட்டுருங்க சார். இப்ப வேணா சார், 3 இயர்ஸ் போட்டா 3 இயர்ஸ் போயிருவேன். அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல போய் சேர்த்தீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல, குழந்தை 2 months தானே ஆகுது. எது 2 மாசம் தான் ஆகுதா? 2 மாசம் குழந்தை என்கிட்ட போட்டிக்கிறியா நீ? சேட்டை பத்தியா? அடிச்சு மண்டையா பொளந்துறேன். 2 மாசம் குழந்தைய வச்சுட்டு நான் கம்முன்னு இருக்கேன். நானு 6 months பேபி சார். 6 months பேபியா? 6 months. என்ன 6 மாசம் பர்த்டே, ஆஃப் பர்த்டே நேத்து தான் கொண்டாடுறோம் நாங்க. ஆஃப் பர்த்டே கொண்டாடிங்களா சார்? ஆஃப் கேக்க மட்டும் வாங்கி வெட்டி ஆஃப் பர்த்டே கொண்டாடி. இப்பதான் சார் 1 kg நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஏய் நிறுத்திரு. 6 months பேபி உனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டையும் இதையும் பிரிச்சு காட்டுது. உனக்கு 2 months பேபி விரல் காட்டுது. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. இல்ல பஞ்சன் வந்துட்டான், பொழுது போகணும்ல, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நீங்க என்னங்கன்னு பேசிட்டு இருந்தோம். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற சீரியஸா பேசுறீங்க. 6 மாசம் குழந்தை உனக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கா? செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. அவனை அடிக்கல. 2 months இதுவா அந்த குழந்தைய உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடறா. வழக்கமான நம்ம கோபி, சுதாகர், திராவிட் 3 பேரும் அப்படியே அல்டிமேட் பண்ணிட்டாங்க. அதே கோபி பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை மாதிரி பண்ணதெல்லாம் வேற லெவல். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம்.